அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி நம்ம தைமம் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ள ஒரு காரணத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது தண்ணீர் முற்றிலும் கிடைக்காத போது அல்லது தூய்மை செய்வதற்கு போதுமான அளவு தண்ணீர் இல்லாத போது. இப்போது ஆதாரம் பாருங்கள். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு பயணத்தில் இருந்தோம். அங்கே அன்னலார் எங்களுக்காக தொழ வைத்தார்கள். அப்போது தொழாமல் விலகி நின்ற ஒருவரை கண்டு அவரிடம் நபிகளார் கேட்டார்கள், ஏன் தொழவில்லை? எனக்கு ஜனாபத் ஏற்பட்டுள்ளது, தண்ணீரும் இல்லை என்று அவர் கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மண்ணை எடுத்துக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு போதுமானதாகும். புகாரி, முஸ்லிம் ஆதாரம். இன்னொரு ஹதீஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தண்ணீர் கிடைக்காதவருக்கு 10 ஆண்டுகள் வரை மண் தான் தூய்மை செய்யும் பொருளாகும். இதற்கு ஆதாரம் அபூதாவூத், திர்மிதி, நசாஇ, இப்னு மாஜா. ஆயினும் தயமம் செய்வதற்கு முன் பயண சாதனங்களிலோ உடன் பயணித்தவர்களிடத்திலோ அக்கம் பக்கத்திலோ தண்ணீரை தேட வேண்டும். தண்ணீர் இல்லை என்றாலோ வெகு தூரம் செல்ல வேண்டும் என்று உறுதியாக தெரிந்தாலோ தேட வேண்டியதில்லை. இதுதான் ஒரு காரணம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ஹதீஸுடன் இன்னொரு நாள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற மார்க்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ்.